ஏய், நீ எங்க போயிருந்த? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. சரி, பை த வே, நான் ட்ரெஸ்க்காக டிசைனர் கிட்ட பேசியாச்சு. ஃபேன்டாஸ்டிக். பை த வே, ஒரு விஷயம் சொல்ல, அந்த லக்ஷ்மிக்கும் அந்த பொறுக்கிக்கும் கல்யாணம் நடந்துரும்ல? அஃப்கோர்ஸ் முடிஞ்சிரும். ஏன் இப்படி கேக்குற? பிகாஸ் பேப், உங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு நடுவுல ஒரு ஆப்ஸ்டிக்கல் தான் இருக்கு, அது லக்ஷ்மி. இப்ப அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டா ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது இல்லையா? யூ ஆர் ரைட். அண்ட் யூ நோ ஒன் மோர் திங், உன்னோட ரிஷி அந்த லக்ஷ்மியோட கல்யாணத்துக்கு நடுவுல எந்த தடங்களும் செய்ய மாட்டானே? செய்ய மாட்டான். இந்த தடவை செய்ய மாட்டான். கம் லக்ஷ்மி, கம். இதோ உன்னோட கல்யாண ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நீ வெரி ஃபாஸ்டா தயாராகணும். ம், சி. என்ன சி பண்ணாத, ட்ரெஸ்ஸை சி பண்ணு. இதோ இங்க தூக்கி போடுறேன், டக்குன்னு ரெடி ஆயிட்டு வந்துரு. ஓய் ராகு, கேது இவளோட சிஸ்டர்ஸ் தானே, டக்குன்னு இவளை ரெடி பண்ணிடுங்க. எந்த பிரச்சனையும் வேண்டாம், புரியுதா? இந்த Dress இப்பவே. ஏய் ஷாலு, இந்த தப்ப மறுபடியும் நீ பண்ணிடாத. ஏற்கனவே ஒரு ட்ரெஸ்ஸை நீ எரிச்ச இல்லையா? எனக்கு எல்லாமே தெரியும். அவன் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான். அதனாலதான் உங்களை கண்காணிக்க என்ன அனுப்பியிருக்கான், புரியுதா? கொஞ்சம் ஒழுக்கத்தோட நடந்துக்கோ, இல்லைன்னா ஒரே ஒரு அறதா சொல்லிட்ட, புரியுதா? நீங்க ப்ளீஸ் அமைதியா இருங்க, கோவப்படாதீங்க. என்கிட்ட சொல்லாத, அவகிட்ட சொல்லு. நான் சொல்லிடுறேன் அவங்க கிட்ட. இந்த அப்படி சீக்கிரமா இவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. நான் வெளியே தான் நின்னுட்டு இருப்பேன், வேற எங்கேயும் போக மாட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க வந்து பாப்பேன். இவ ரெடி ஆயிருக்கணும். போ, சொன்ன வேலையே செய். லக்ஷ்மியோட கல்யாணத்துக்கான முகூர்த்தம் நெருங்க என் மனசு படபடன்னு அடிச்சது. தேவகுணம் உள்ள லக்ஷ்மி எதுக்காக அந்த பொறுக்கிய கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறா? எனக்கு புரியவே மாட்டேங்குது. நல்ல காரியம் தானே பண்றா. இதனால நம்ம ரிஷிக்கு நல்லதுதான் நிச்சயமா நடக்கும். வாட்? நல்ல விஷயம் தானே. அந்த லக்ஷ்மியோட பேரு நம்ம குடும்பத்தில இருந்து, ரிஷியோட வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா அழிய போகுது. ஒருவேளை நீதான் இதெல்லாம். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நீங்க என்னையே? லக்ஷ்மி நம்ம வீட்டை விட்டு போகணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஆசையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவ எங்க போறா, யார கல்யாணம் பண்ணிக்கிறா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் என் மக ரிஷி நல்லா இருந்தா மட்டும் போதும். ஆனா நடக்கிற விஷயம் எல்லாமே தப்பா தானே நடக்குது. யாரோ ஏதோ சதி திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க. அவளை யாரோ ஏமாத்தி வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா அப்போ அவங்க பெரிய தப்பு தான் பண்றாங்க. கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும். அந்த லக்ஷ்மி எங்க, அந்த ரவுடி பைய பல்வீந்தர் எங்க? ஒரு மோசமான ரவுடிக்கு லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களே. எல்லாம் தலையெழுத்துமா. தலையெழுத்துக்கு முன்னாடி நீங்களோ நானோ எதுவும் பண்ணவே முடியாது. அண்ட் இந்த லக்ஷ்மி, அவளே ஒரு தரித்திரம் பிடிச்சவ. யாரோட வாழ்க்கைக்குள்ள போனாலும் மொத்தமா அழிச்சிடுவா. நீங்களே பாருங்களேன், இன்னைக்கு அவளோட தரித்திர லட்சணம் கெட்ட சகுனம் அவ வாழ்க்கையை அழிவுக்கு கொண்டு போகுது. இல்ல, அவ லக்ஷ்மி. அவ இருக்கிற இடத்துல தப்பு எதுவும் நடக்காது. தப்பி தவறி ஏதாவது தப்பா போச்சுன்னா அதை சரி பண்ணுன்னு கடவுள்கிட்ட நான் மன்றாடி வேண்டிப்பேன். ஆமா, சரியா சொன்னேன். கடவுள் தான் ஏதாவது ஒரு அதிசயத்தை நடத்துவார். அதிசயமா? அதிசயம் தான் நடக்குது. காரணமே நான் தான். இப்ப நீ என்ன பார்த்து சொன்னல, அத உண்மையா சொல்றியா? அது மீன் தட்? என்ன? அதான் சொன்னேன், எனக்கு அடிப்பட்டா அது உனக்கு வலிக்கும். ஆமா. சந்திக்காமல் கண்டிக்காமல்
என்னை விட்டுட்டு போன மறுபடியும் சொல்லாத. அப்புறம் இந்த இடத்துல உன்னோட உயிரை எடுத்துருவேன். நான் செத்தாலும் சாவா, ஆனா உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். ஆனா லக்ஷ்மி உன்னால என்ன காப்பாற்ற முடியாது. காப்பாத்த முடியலன்னா ஒன்னா சேர்ந்து சாவோம். இந்த உறவு முறிஞ்சு போச்சுன்னா அன்பு முறிஞ்சு போச்சா பிரதர்? அவங்க பண்ண போற காரியத்தை நீங்க பண்ண போறீங்களா? எல்லாத்தையும் நீங்க முடிச்சிருவீங்களா? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு என்னால சொல்ல முடியும். நாளைக்கு லக்ஷ்மி அன்னைக்கு கல்யாணம். நாளைக்கு அவங்க பல்விந்தரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. சோ forget all this destiny, பாக்கியம் இதெல்லாம். ஏன்னா கர்மா தான் டெஸ்டினியை உருவாக்குது. நம்ம கர்மா தான் நம்மளோட பாக்கியத்தை உருவாக்குது ரிஷி ப்ரோ. சோ நீங்க ஏதாவது பண்ணுங்க, பாக்கியத்தை மாத்தி காட்டுங்க. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க, ஏன்னா நாளைக்கு கல்யாணம். ப்ளீஸ். ஏய் நில்லு, எங்க போயிட்டு இருக்க? போகும்போது எங்க போறேன்னு கேக்குறீங்க? மூஞ்சி இந்த பக்கம் இருந்தா இந்த பக்கம் போயிருப்பேன். இந்த பக்கம்ல இருக்கு, அதனால இந்த பக்கம் தான் போக முடியும். உன் அம்மா தாண்டா பாட்டி, நான் உனக்கு சித்தி. வாவ், வாட் a nice name கிட்டி. அடடா, உங்க ஸ்கின் என்ன இப்படி க்ளோ பண்ணுது. நீங்க சாதா சித்தி இல்ல, நீங்க அழகு சித்தி. அது என்னன்னா லக்ஷ்மிக்கு கல்யாணம் நடக்க போகுது இல்ல, அதான். ஓ, ஆமா, நீ யாரு? நான் மேக்கப் ஆர்டிஸ்ட். மேக்கப் ஆர்டிஸ்ட். அது இந்த கல்யாண பொண்ணுங்களுக்கு நான் தான் மேக்கப் போடுவேன். அப்புறம் பெரிய பெரிய படங்களுக்கும் நான் தான் மேக்கப் போடுவேன். நான் நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட், பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட். ரியலி? படங்களுக்கு எல்லாம் போடுவியா? அப்ப நீ தப்பான இடத்துக்கு தான் வந்திருக்க. இல்ல தப்பான இடத்துக்கு வரல, என்ன கூப்பிட்டுருக்காங்க. அந்த அயோக்கியம் பல்விந்தர். இல்ல அவன் வந்து அயோக்கியம் கிடையாது, பல்விந்தர் நல்லவன். அதான் என்ன கூப்பிட்டான். பாக்குறதுக்கு தான் கேடி, ஆனா அவனுக்கு நிறைய பேரை தெரியும், பல பேரை தெரியும். அதான் என்ன கூப்பிட்டா மேக்கப் போடணும்னு வர சொல்லி. இங்க பாருங்க. சரி சரி இருக்கட்டும், ஆனா நல்ல மேக்கப் போட்டு விடு, புரியுதா? நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன், என்ன சந்தேகப்படாதீங்க. வேணா உங்களுக்கு போட்டு விடுவா. இப்ப நீ என்ன சொன்ன? அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு நான் மேக்கப் போட்டு விட்டா கல்யாணம் பண்ண விட நீங்க தான் அழகா இருப்பீங்க, தேவதை மாதிரி. அப்படியா? இந்த வயசுல என்ன கல்யாணம் பண்ணாக்குவியா? ஆஹா, நான் கல்யாண பொண்ணு மாதிரி இருப்பேனா? கடவுளே. என்ன அதிக பிரசங்கித்தனம்? நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? நாங்க வர்ற வழியை மறிக்கிறதுக்கு உங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? இங்க பாருங்க, எங்களை மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு என் அண்ணனுக்கு கல்யாணம். தயவு செஞ்சு தடங்கள் வேண்டாம். நீங்க 3 பேர் சேர்ந்து கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்திடுவீங்க. ஐயோ, நான் டெத் ஆக போறேன். இவனுங்க என்ன பண்றானுங்க? எதுக்கும் லாய்க்கு இல்லாத அந்த டாங்கி மங்கி பல்வேந்தர் மாதிரியே அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. எப்பவும் ஃபைட் பண்ண ரெடியா இருக்காங்க. சரியான டாகிஸ். இந்த கல்யாணம் நின்னு போனா நல்லதா இருக்கும். ஏய் ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க பாரு, இவங்க தான் இன்னையோட சீஃப் கெஸ்ட். நான் தான் இவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தேன். இந்த ஆட்டோலாம் இங்க வேண்டாம். எனக்கு தெரியும், கல்யாணத்தை நிப்பாட்ட வந்திருக்காங்க. நீ போட்ட மாட்டாங்கடா டாங்கி. இவங்க கேர்ள் டொனேஷன் பண்ண வந்திருக்காங்க. இங்கிலீஷ் தெரியாதா? அது சரி, பல்லுவோட ஃப்ரெண்டு தானே, பட்டிக்காட்டு பரதேசி. கேர்ள் டொனேஷன்னா கன்னியா தானம். லக்ஷ்மி தான் இவங்கள கூப்பிட்டுருக்கா. மரியாதையோ தள்ளி போயிடு. பல்லுவை கூப்பிட்டனா அவன் வந்து உன்னை சூசைட் பண்ணிடுவான். வேனிஷ். சாரிங்க, சாரி, தப்பாயிடுச்சு. என்ன செய்யறது? அது பல்விந்தர் மாதிரியே அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ரவுடிங்க, பொறுக்கிங்க. அவன மாதிரி தானே அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ஹேவ் மைண்ட். வாங்க, உள்ள வாங்க. கம் கம் வாங்க. லக்ஷ்மி எங்க இருக்கா? லக்ஷ்மி உள்ள இருக்கா, அவ ரெடி ஆயிட்டு இருக்கா. ஏய் வெயிட்டர், அங்க போற? ரவுடிங்க கிட்ட போய்கிட்டு. இங்க பாரு, பெரியவங்களாம் வந்திருக்காங்க. போய் ஜூஸ குடு, எடுத்துக்கோங்க. நீல மேடம், அண்ணன் நீங்க? சரி, நீங்க உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம் வந்துடும். அதுக்குள்ள நான் மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். உட்காருங்களேன், வாங்க. கம் கம். ஏற்கனவே எனக்கு தலை வலிக்குது. இந்த இடத்துக்குலாம் நம்ம வரணுமா? நாம லக்ஷ்மிக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்கோம், அதை ஞாபகத்துல வச்சுக்க. போலீஸை கூட்டிட்டு வந்துட்டாங்களா?
அடே இங்க வாடா. இவங்களை யாரு கூப்பிட்டது? கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காகவா? உன் வாயில நல்லதே வராதா? உனக்கு யாரும் எதுவும் சொல்லலையா? டேய், என்னடா நடக்குதுங்க? லக்ஷ்மி தான் இவங்கள கூப்பிட்டுருக்காங்க கன்னியாதானத்துக்காக. லக்ஷ்மியை கூப்பிட்டுருக்காளா? அப்ப நல்லதுதான். பாத்தியா, லக்ஷ்மியை கூப்பிட்டுருக்கா பாரு. டிரைவரா வேலை பார்த்த, இப்போ கன்னியாதானம் பண்ண வைக்க வந்திருக்காங்க. லக்ஷ்மி வந்த உடனே லக்கி கதவெல்லாம் திறக்குது பாரு. இங்க அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்காம கிடைக்கிற வீடியோ எடுக்க பாரு. அப்புறம் எப்படி கடன் வாங்கியாவது எடுக்க போற போடா. பாட்டிமா வணக்கம். வணக்கம். நல்லா வாங்கிக்குவேன். அங்க இருந்து ஆசீர்வாதம் பண்றாங்க பாரு. நீங்க 2 பேரும் இந்த மாதிரி வருத்தமா தான் உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? வேற என்ன எதிர்பார்க்கற? நீ கூப்பிட்டு வந்தாச்சு. நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதே பெரிய விஷயம்க்கா. எதுக்கு தான் வந்தோன்னு இருக்கு. ஆமா, நீங்க யாரா? நான் தேவதை. என்னது? உங்களெல்லாம் நாங்க கூப்பிடவே இல்லையே. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? ஏய், நீ ரொம்ப அழகா இருக்க. ஆனா நீ இப்படி குறுக்க பேசுறது தப்பு. சுமாரு. தேவதை தேவதை அது காட்ஸ் அண்ட் மெசேஜர். 2 காதலர்கள் பிரியறாங்க. நான் அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்க போறேன். ஒன்னு சேர்க்க போறீங்களா? தேவதைங்க புர்கால கூட வருவாங்களா என்ன? புர்கால தான் வருவேன். பாக்குறீங்களா? ஹலோ ஆயுஷ், நீயா? ஆயுஷ், ஆயுஷ், நீ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் இப்படி? இந்த தூதுவன் அண்ணிய கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கான். அப்படின்னா அப்படின்னா லக்ஷ்மி அண்ணிய நான் கடத்த போறேன். கமிங் 2 minutes. ஆயுஷ், நீ வந்துட்டியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you. இப்பவே தேங்க்ஸ் சொல்லாத. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லு. ஆயுஷ், என்ன வேலை? நான் இங்க இருந்து எங்கேயும் வரதா இல்ல. அதான் நான் சொல்லிட்டேன்ல. தெரியும். அட கடவுளே, இந்த ஆயுஷ் வேற ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ இவனாலேயே கமலியோட கல்யாணத்துல தடங்கள் வந்துடக்கூடாது. இல்ல இல்ல நீ நீ வந்து இங்க பாரு. உனக்கு உனக்கு தெரியும்ல நான் உன் கூட வரமாட்டேன்னு. அப்புறம் எதுக்காக நீ வந்த? பாட்டி தான் சொல்லுவாங்க, நம்பிக்கைங்கிற எல்லா கதவும் மூடி இருந்தாலும் கடவுள் நமக்காக ஏதாவது ஒரு கதவை திறந்து வைப்பாராம். அப்படின்னா வேற வழி. இப்போ யாருக்காக வேற வழி? அட உங்களுக்காக தான். அண்ணிமா, அது என்னன்னா, நீங்க என் பேச்ச கேட்கலனா நான் என்ன பண்ண கூடாதோ அதை தான் பண்ண வேண்டி வரும். அப்படி நீ என்ன பண்ணுவ? வேற என்ன? வேற வழிதான். அண்ணிமா, யாரு? கடவுளே, சித்தியோட ரிங்டோன் மாறி இருக்கு. சித்தி அப்படின்னா வெளியே இருக்காங்க. அக்கா ரெடி ஆயிட்டாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சித்தி மட்டும் இவரை பார்த்தாங்கன்னா ஆயுஷ் ஒதான் வாங்குவான். சித்தி கண்டிப்பா அடிப்பாங்க. இல்ல சித்தி கிடையாது, பல்வேந்தர் அடிப்பான். ரவுடிங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கான். தடங்கல் பண்ண யார் வந்தாலும் கை கால உடைக்க சொல்லிருக்கான், அடிக்க சொல்லிருக்கான். ஏய், வாயை மூடு. என்ன பயமுறுத்துறியா? இங்க பாரு, என் உடம்ப பாரு, நான் எப்படி இருக்க பாரு. ஐயோ, பேசாத. ஷோ. இந்த பொண்ணு இருக்காளே, என்னாச்சு நேஹா? கால் மேல கால் போடுற. அதான் கம்மாயிட்டு இருக்கேன்ல, அமைதியா இரு. எனக்கு தெரிஞ்சு சித்தி போயிட்டாங்க. தப்பிச்சிட்டேன். அது சரி, என்ன நீ சொல்ல? வாய் மூடுங்க. இதுக்கு மேல விளையாட்டெல்லாம் வேண்டாம். ஆயுஷ், இங்க பாரு, நான் கடைசி தடவையா சொல்றேன், நான் எங்கேயும் வரமாட்டேன். எந்த கதவு, எந்த விண்டோ, ஏன் 3வது 4வது வழி கூட எனக்கு இருக்கலாம். ஆனா நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். கண்டிப்பா? ஆமா. அப்படின்னா சரி, என்ன பண்ண முடியும்? நடக்கிறத தடுக்கவா முடியும்? இதான் உங்களோட முடிவுனா அப்படியே இருக்கட்டுமே. பாய் பாய். ஆயுஷ், என்ன இது? அக்கா, அக்கா, பாத்து 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 உட்காருவீங்க. அக்கா, பாத்து மெதுவா மெதுவா மெதுவா. ஆயுஷ், டேய் ஆயுஷ், என்ன பண்ண? கிறுக்கு பயலே. ஏய், வாய மூடு. மயக்கத்துல இருக்காங்க.
சொன்ன பேச்சு கேட்கலனா இதான் செய்வேன். இங்க பாரு ஷாலு, அண்ணியை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். எப்படி இப்படியே வா. மயக்கமா இருக்கும் போது எப்படி வெளியே கூட்டிட்டு போறது? சரியான கிறுக்கம் தான் நீ. கரெக்ட், நான் சொன்னேன்ல. ஏய், ரெண்டு பேரும் வாய் மூடுங்க. ஷூ ஷூ. நான் பிளான் பண்ணிருக்கேன். கம் ஆன். என்ன? ஏய் யூ, என்ன பாரு. ஆயுஷ் என்ன சொல்ற? நான் ஃபுல் பிளானிங் ஓட இங்க வந்திருக்கேன். என்ன காப்பி பண்ணு. என்னது? ஏய், உங்களுக்கு புரிஞ்சா அதுக்கு அப்புறம் காப்பி தட்னு சொல்லுங்க. ஐயா பேஸ்ட். அன்னைக்கு இத போட்டு விடு. காப்பி தான். இப்போ எதுக்கு காப்பி தட்? முதல்ல இத போட்டு விடு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா குழப்பமும் நடக்குது. நான் ஏதாவது பேசிக்கிட்டு. வாய மூடு. ஐயோ, யாரோ உள்ள வந்துட்டு இருக்காங்க. காப்பி தட் டாங்கோ. வெயிட். ஓகே. ஆயுஷ், இந்த பொண்ணு இருக்காளே, நீங்களா சித்தி? என்ன இது லக்ஷ்மி, வாட் டு யூ டு? இன்னும் நீ ரெடியே ஆகலையா? கல்யாண ட்ரெஸ்ஸும் போடல, மேக்கப்பும் போடல. இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஓய், என்ன ராகு கேது, ஏதாவது சம்பவம் பண்ண போறீங்களா என்ன? இல்ல சார்லி சித்தி, சித்தி சார்லி சித்தி, எதுவுமே இங்க நடக்கல. இப்ப என்ன சித்தி, நாங்க என்ன பண்ண முடியும்? பாருங்க, டைமும் ஆயிடுச்சு. அக்கா மேரேஜுக்கு தயாராயிட்டு இருக்கா. சோ நாங்க எவ்வளவோ சொன்னோம், அக்கா கேட்கவே இல்ல. என்ன பண்றது? மவுத் க்ளோஸ். உங்க ரெண்டு பேர் மேலயும் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. லக்ஷ்மி, லக்ஷ்மி நீ சொல்லு, ஏன் இவ்ளோ டைம் எடுத்துக்கற? பண்டிதர் எப்போ வேணாலும் உன்னை கூப்பிடுவாரு. ஆனா நீ என்னடானா இன்னும் ரெடி ஆகல? லக்ஷ்மி, இங்க பாரு. எதுவா இருந்தாலும் கண்ணை திறக்காத. கண்ணை திறந்தா அந்த மேக்கப் கலைஞ்சிரும். கலைஞ்சா அப்புறம் எல்லாம் கலைஞ்சிரும். இப்படி யாரு? இது யாரு கருப்பா நடுவுல? ஓய், who she is? சித்தி மேக்கப் போட வந்திருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் போட்டா ரொம்ப சிம்பிளா இருக்கும். அக்காக்கு இன்னைக்கு வேற கல்யாணம். சிம்பிளா இருக்க கூடாது இல்லையா? அழகா இருக்கணும் இல்லையா? மேக்கப். ரைட் டாக். ரொம்ப ரைட்டா டாக் பண்ற. ஓய் ஓய், ஹலோ சிஸ்டர், டூ ஒன் கம். எனக்கும் நேஹாவுக்கும் கூட மேக்கப் பண்ணும். ஓகே ஓகே. என்ன இது? இது புர்காக்குள்ள லேடிஸா இல்ல ஜென்ஸா? இல்ல சித்தி, லேடிஸ். ஒன்லி லேடிஸ். லேடிஸ் குரல் எதுக்காக ஆம்பளை மாதிரி இருக்கு? இல்ல அது ஆம்பளை குரல்லாம் இல்ல. அது தொண்டை கட்டிக்கிச்சுக்கு. அது ஏன்னா மேடம், இப்ப ஒரே கல்யாண சீசனா, நிறைய இடத்துக்கு போறேன். அங்கங்க குடுக்குற கூல் ட்ரிங்க்ஸை குடிக்கிறேன்னா அதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் நிறுத்திட்டேன், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதே இல்ல. ரைட், அப்படியே சேம் டு சேம். என் குரலும் இந்த மாதிரி தான் சிட் ஆயிடுது. டு ஐ கம்? இன்னில இருந்து கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஸ்டாப். ஃபினிஷ். நீ ஒரு வேலை பண்ணு சிஸ்டர், நான் இங்க எங்க ஷிட் பண்றது? எனக்கும் மேக்கப் போடணும் இல்லையா? லக்ஷ்மி, நீ ஒரு வேலை பண்ணு, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு, நான் அதுக்குள்ள மேக்கப் போட்டுக்கிறேன். சரியா? ஓய், நீ எனக்கு ஆரம்பி. இல்ல அது வேண்டாம். ஏன் இப்ப மேக்கப்? அட லக்ஷ்மி, சொல்றது கேளு. கொஞ்சம் சீக்கிரமா போறேன். கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும். லக்ஷ்மி எனக்கு கால் பண்ண உடனே நான் சீக்கிரமா கிளம்பி போயிடணும். கடவுளே, பல்வீந்தருக்கு இதெல்லாம் தெரியவே கூடாது. இல்லனா லக்ஷ்மி போட்டிருக்க பிளான் மொத்தமா சொதப்பிடும். அப்புறம் பல்வீந்தர் என்னை விட்டுட்டு லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிப்பான். கடவுளே ப்ளீஸ், லக்ஷ்மிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, இவளுக்கு என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்கிறா? ஏதாவது பேச. எப்பல இருந்து நான் டெல்லிங் பண்ணிட்டு இருக்கேன், நீ பேசவே மாட்டேங்கிற. லக்ஷ்மி, அது வந்து சித்தி, அவ கோவமா இருக்கால, அதான் அவ பேச மாட்டேங்கிறா. என் மேல இல்ல, உன் மேல கோவம். ராகு கேது மேல கோவம். நீங்க தானே கல்யாணத்தை தடுக்கணுங்கிறீங்க. அது இருக்கட்டும், உங்க மேல இருக்கிற கோவத்தை அவ ஏன் என் மேல காட்டணும்? மாப்பிள்ள, உங்க கோத்திரம் என்ன? என்னது? உங்க கோத்திரம் என்னன்னு கேட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வரேன். என்ன? வாட் இஸ்? கல்யாணம் நடக்குது, வேற என்ன? பண்டிதர் என்னவோ கேக்குறாரு, எனக்கு எதுவும் புரியலையே. முதல்ல இங்க வாங்க. எதுக்கு என்ன தனியா விடுறீங்க? காலை முழுக்க நீ திருந்தவே மாட்டடா. நான் மேக்கப் போட்டுட்டு இருக்கேன். மேக்கப் போடுறீங்களா? உங்களுக்குலாம் எதுக்கு மேக்கப்? நீங்களாம் அழகா தானே இருக்கீங்க. மிஸ் வேர்ல்டுக்குலாம் மேக்கப்பே தேவையில்லை. நீங்க சீக்கிரம் இங்க வந்துருங்க. உங்களுக்கு அங்க என்ன வேலை இருக்கு? வாங்களேன். அது ஏன் இஷ்டம். நான் தூங்கும் போது கூட மேக்கப் போட்டுட்டே தூங்குவேன். உனக்கு என்ன? அசிங்கமா இருக்கீங்களே. என்ன சொன்ன? இல்ல,
நீங்க உடனே வரலன்னா என் தலையெழுத்து மோசமாயிடும் அதான் சொன்னேன். இங்க பாருங்க, எங்க கல்யாணம் முடிஞ்சாதான் உங்களுக்கு கையில மொத்தமா பணம் கிடைக்கும். மேக்கப் முக்கியமா இல்ல பணம் முக்கியமா நீங்களே யோசிங்க. அதை தூக்கி போட்டு சீக்கிரமா இங்க வாங்கல. இந்த டாங்கி பைய திருந்த மாட்டான். இல்ல இல்ல, அவன் நல்லவன் சொல்ல வந்த. பல்விந்தர் காலிங். பல்விந்தர், மீ கோயிங். உன்னால ஒழுங்கா மேக்கப் கூட போட்டுக்க முடியாதா? ஒழுங்கா போட்டுக்க.